அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகள் அடையணும், பணக்காரன் ஆகணும், பணக்காரன் மட்டும் இல்ல கோடீஸ்வரர் ஆகணும், அபரிமிதத்தை திளைக்கணும், சமுதாயத்துல முதன்மையான மனிதனா மாறணும், பிரசித்தி பெற்ற மனிதனா திகழணும் அப்படின்னா நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு வீடியோல பேச போறேன். அது என்னவா இருக்கும் அப்படின்னு பலரும் நினைக்கலாம். அதாவது how to think and how not to think. நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு எப்படின்னு யோசிக்கிறது, அதே வேளையில நம்ம வாழ்க்கையில தேவையற்றவைகளை யோசிக்க கூடாது. The art of thinking. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நாம எதை அடைய நினைக்கிறோமோ, குறிப்பா கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைச்சா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கறதுதான் ஆழ் மனசோட வேலையே. அப்போ ஆழ் மனசு எப்படி உங்க கோடீஸ்வர கனவை புரிஞ்சுக்கும்? உங்களுடைய யோசிக்கும் முறையை வச்சுதான் புரிஞ்சுக்கும். அப்போ பெரும்பாலானவங்க எப்படி யோசிப்பாங்க? இன்னைக்கு வாழ்றதுக்கே வழி இல்லையா கோடீஸ்வரன், அதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது. தப்புங்க, ரொம்ப தப்புங்க. கனவு காணணுங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காருல, கனவு காணுங்கன்னு. உங்க கனவும் ஒரு நாள் நிஜமாகும். உங்க கனவை நீங்க எவ்வளவு வலிமையோட யோசிக்கிறீங்களோ, எவ்வளவு தீர்க்கமா நீங்க நம்புறீங்களோ, அதை உங்க ஆழ் மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிதர்சன வாழ்க்கையிலையும் அதை நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்க, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டா மட்டும் போதுமா? அதுக்கான செயல்பாட்டுல ஈடுபட வேண்டாமா? நீங்க வீட்லயே சும்மா உட்காந்துட்டு நான் கோடீஸ்வரன் ஆகணும் நினைச்சிட்டே இருந்தா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா? உங்ககிட்ட 1000 திறமைகள் கூட இருக்கலாம். உங்களுடைய திறமைய எப்படி பணமா மாத்துறதுன்னு யோசிங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையில ஏதாவது ஒண்ணு செயல்படுத்துங்க. அதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். அதற்கான வழிகளை ஆழ் மனசு உங்களுக்கு புலப்படுத்தும். ஆனா நீங்க தான் அதை செயல்படுத்தணும். வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்ல காலமும் இருக்கும், நல்ல நேரமும் இருக்கும். நீங்க நினைச்சா வெற்றிக்கான மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு வெற்றிக்கான யோசனைக்குள்ள போய் ஒரு வெற்றிக்கான மனிதனா மாற முடியும். அதே வேளையில நீங்க தாழ்வு மனப்பான்மையையும் தோல்வி மனப்பான்மையையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சிதைச்சிக்கவும் முடியும். ஒரே விஷயம்தான், நீங்க போக்கஸ்டா நான் கோடீஸ்வரன் ஆகணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும், சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மனிதனா மாறணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. நீங்க கண்ட கனவு பழிச்சிடும். இதை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகம் வருது இல்ல? உண்மையாவே உங்க வாழ்க்கையில இது நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிக்க தோணுதா? நிச்சயமா நடக்குங்க. உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி போக்கஸ்டா உங்களோட செயல்பாடுகளை தீவிரப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்களும் கோடீஸ்வரன் தான். என்னடா இப்படி கோடீஸ்வரர் ஆகிறத இவ்வளவு ஈஸியா சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. என்னை பார்க்க வந்து என்னுடைய பயிற்சிகளை கலந்துகிட்டு என்னோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி பல பேர் அவங்களோட வாழ்க்கையில உயர்ந்துட்டு வராங்க. ஒரு கிரவுண்டோட விலை மினிமம் 5 கோடி ரூபாய் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கான்சியஸ் மைண்ட்ல போடுறீங்க. கான்சியஸ் மைண்ட்ல தான் திங்க் பண்ணுவாங்க. சப்கான்சியஸ் மைண்ட்ல திங்க் பண்றவங்க மட்டும்தான் வின் பண்ண முடியும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். 5 கோடி ரூபாய் நான் எப்படி இதை வாங்குறது? எனக்கு இந்த ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான்னா ஓகே, இருந்தாலும் என்னுடைய லோன் எல்லாம் போட்டாலுமே இந்த 5 கோடி ரூபாய் எனக்கு சாத்தியப்படுமா அப்படின்ற கேள்வி மேல கேள்வி உங்க கான்சியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா சப்கான்சியஸ் திங்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, இத பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. எந்த கேள்விக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அவன் சப்கான்சியஸ் குள்ள போயிடுவான். நீங்க கான்சியஸ்லயே நீங்க திங்க் பண்ணுவீங்க, அவன் சப்கான்சியஸ் குள்ள போயிடுவான். நான் எப்படிலாம் தெரியாது, நான் வாங்குறேன். I am buying this property. அவ்வளவுதான். சப்கான்சியஸ் அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெரிய மந்திரம் தந்திரம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்த ஆற்றலை நான் தூண்டி வெளிக்கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான்.
அப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, உயர்ந்தவங்க எல்லாம் என்னுடைய வீடியோல பேசி நீங்க பார்த்திருக்கலாம். வெளிநாட்டுல இருந்து வர முடியாதவங்க எல்லாம் ஆன்லைன் மூலமா பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டும் வராங்க. அதனால நீங்களும் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி நானும் என் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. மறந்து கூட நெகட்டிவா திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொன்ன விஷயங்களை உங்களுடைய ஆழ் மனசுல பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு கோடீஸ்வரன் தான். உறுதி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அமுத பாரதி பேசுகிறேன், சிங்கப்பூரிலிருந்து. கோடி செல்வம் வருகுது, குபேர வாழ்வு பெருகுது என்ற திருநாமத்தின்படி என்னுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக, செழுமையான வாழ்க்கையாக, செல்வங்கள் சேரக்கூடிய வாழ்க்கையாக, சிறப்பான வாழ்க்கையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது எப்படி எனக்கு கிடைத்தது என்று கேட்டால், நான் வலையொலி வாயிலாக நிறைய செய்திகளை சேகரிக்கிற பொழுது ஏஎல் சூர்யா சாரோட காணொளிகளை நிறைய காண்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் ஊடாக ஏஎல் சூர்யா சார் அவர்களை தொடர்பு கொண்டு என்னுடைய பல கஷ்டங்களை நான் அவரிடம் எடுத்து விளக்கிய பொழுது அவர் எனக்கு தன்னம்பிக்கையான பயிற்சிகளை அவர் அளித்தார். அதன் பயிற்சிகளை சிறப்பான முறையிலே செய்து வருகிறேன். எனக்குடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, எல்லோரிடத்திலும் இயல்பான முறையில், செழிப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் அடைந்திருக்கின்றேன். அதற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கும் எல்லாம் உள்ள பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஎல் சூர்யாவுடைய வாழ்த்துக்களோடு வாழ்வோம், எல்லாம் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்.